ஸோ ஃபர்ஸ்ட் இந்த டயரை பற்றி நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். ஏன் அப்படின்னா நம்ம காரோட நம்ம காரில் என்னதான் ஃபெசிலிட்டி இருந்தாலும் சரி, ஃபீச்சர் இருந்தாலும் சரி, பட் ஃபைனலாக இந்த டயர் தான் வந்து நம்மளோட லைஃபையே வந்து எடுத்துட்டு நம்ம கூட வருது. ஸோ அப்போ அந்த டயரை பற்றி நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். ஸோ அதில் ரொம்ப முக்கியமானது அந்த டயரோட கோடு, ரைட்? ஸோ இந்த நீங்கள் ஸ்க்ரீனில் நீங்கள் பார்க்குறீங்க, நான் எக்ஸாம்பிளுக்கு இங்கே நான் ஒரு கோடு கொடுத்துருக்கேன். ஸோ இதே மாதிரி தான் 2 வீலர்னாலும் பரவாயில்ல, 4 வீலர்னாலும் சரி. ஸோ இந்த மாதிரி ஒரு கோடோட பேட்டர்ன் தான் வந்து உங்கள் டயரில் இருக்கும். அந்த பேட்டர்னை பற்றி கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகே, இப்போ எக்ஸாம்பிளுக்கு இங்கே நீங்கள் பாருங்கள் 225 அப்படின்னு இங்கே ஃபர்ஸ்ட் இருக்குது. அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அந்த டயரோட விட்த்து. ஸோ அந்த டயர் வந்து எவ்வளோ ப்ராடாக இருக்குது அப்படிங்கிறது தான் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. 225 mm அப்படின்னு சொல்லி அர்த்தம், ரைட்? நெக்ஸ்ட் வந்து ஒரு பார் போட்டு 55 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதை வந்து ஆஸ்பெக்ட் ரேஷியோ அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா உங்களோட டயரோட விட்த்தில் அந்த திக்னஸ் வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்கு அப்படிங்கிறத அங்கே கொடுத்துருக்காங்க. அதாவது 225%ல் உங்கள் டயர் வந்து 55% இருக்கும். அதாவது ஒரு 125 mm வந்து அந்த டயரோட திக்னஸ். ஓகே, தென் R17 அப்படிங்கிறது என்ன அப்படின்னா உங்க ரிம்மோட சைஸ். நீங்க கார்ல வந்து நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து R14 இல்ல R15, R16, R17 இந்த மாதிரி நிறைய வேரியஸ் சைஸ்ல வந்து உங்களுக்கு ரிம் வந்து ஆக்சுவலா கொடுப்பாங்க. ஒரு கார்லயும் ஒரு மாதிரி இருக்கு. அந்த ரிம்முக்கு ஏத்தாப்புல தான் வந்து நம்ம டயரோட சைஸ் வந்து இருக்கும். அந்த ரிம்மோட சைஸ் தான் வந்து அந்த R17 அப்படின்னு சொல்றது. நெக்ஸ்ட் வந்து 97 அப்படின்னு இங்க ஒண்ணு இருக்கு இல்லையா? ஸோ இதை வந்து லோட் ரேட்டிங் அப்படின்னு சொல்றோம். அப்படின்னா உங்க டயர் வந்து எவ்வளோ வெயிட்டை வந்து கேரி பண்ணும் அப்படிங்கிறதான் வந்து அந்த லோட் ரேட்டிங். அப்புறமா டபிள்யூன்னு ஒரு கோடு அங்கே லாஸ்ட்ல இருக்கு. அது வந்து ஸ்பீட் ரேட்டிங் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது அந்த டயர் வந்து எவ்வளோ ஸ்பீடில் போனோம்னா அது வந்து வித்ஸ்டாண்ட் பண்ணும் அப்படிங்கிறதான் வந்து அந்த ஸ்பீட் ரேட்டிங். இதை பற்றி ஒவ்வொன்றா நம்ம உள்ள டிஸ்கஷனில் நம்ம பேச போகிறோம். பட் இதை பற்றி கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ ஒரு டயர் வந்து வெடிக்குது அப்படின்னா அதுக்கு முக்கியமாக ஒரு 7 காரணங்கள் நம்ம சொல்ல முடியும். ரொம்ப முக்கியமான காரணங்கள். அது ஒவ்வொன்றா இப்போ நம்ம பார்க்கலாம். அதில் வெரி ஃபர்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா உங்கள் காரில் ஒரு ரொம்ப குவாலிட்டி கம்மியான செகண்ட் ஹேண்டட் டயரை வந்து யூஸ் பண்ணுறது. கொஞ்சம் பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எப்படி நான் இந்த காரை வந்து இன்னொரு 6 மாதத்தில் நான் விற்க போகிறேன், இப்போ அர்ஜென்ட்டுக்கு எனக்கு ஒரு டயர் வேணும் அப்படிங்கிறக்காக என்ன பண்ணுவாங்கன்னா செகண்ட் ஹேண்ட் டயர் சேல் பண்ணுறவங்ககிட்ட போயிட்டு என்ன பண்ணுவாங்க, டயர்ஸை வந்து வாங்குவாங்க. நமக்கு வந்து அந்த டயரோட ஹிஸ்ட்ரி தெரியாது, எதனால அந்த டயர் வந்து விற்றாங்க, அது என்னென்ன டேமேஜ் இருந்தது அப்படிங்கிறது நமக்கு சுத்தமாக தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு டயரை போய் நீங்கள் வாங்கி உங்கள் காரில் போட்டீங்க அப்படின்னா அது எப்போ வேணாலும் வெடிக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு. அதனால இந்த தப்பை மட்டும் கண்டிப்பாக நீங்கள் பண்ணக்கூடாது. செகண்ட் ரொம்ப முக்கியமானது வந்து என்ன அப்படின்னா டெம்பரேச்சர். அதாவது அந்த டயரோட டெம்பரேச்சர் ரொம்ப அதிகமாயிருச்சு அப்படின்னா டயர் வந்து சீக்கிரமாக வீக் ஆகும். ஓகே, அப்போ எந்தெந்த காரணத்தினால உங்கள் டயர் வந்து டெம்பரேச்சர் அதிகமாகும் அப்படின்னா இந்த சம்மரில் ரோடில் ஆல்ரெடி வந்து உங்களுக்கு டெம்பரேச்சர், அந்த தாரோட டெம்பரேச்சர் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அதில் நம்ம வந்து ஒரு பிரேக் நம்ம அன்பிளான்டாக நம்ம அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா என்ன ஆகும், ஒரு ஸ்கிட் ஆகும் இல்லையா? அந்த ஸ்கிட் ஆகிற டைமில் அந்த மொமெண்ட்டில் அந்த இடத்துல வந்து டெம்பரேச்சர் வந்து ரொம்ப அதிகமாக வந்து உங்களுக்கு ரைஸ் ஆகும். அப்போது அந்த டைம்லேயே பஸ்ட் ஆகுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. அந்த இடத்துல வந்து ஒரு வீக் ஆகிட்டு எப்போ ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதோ அப்போ அந்த டயர் வந்து பிளாஸ்ட் ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது, ரைட்? இது என்ன சொல்கிறாங்க இண்டஸ்ட்ரியில் அப்படின்னா உங்களோட டயர் வந்து 90 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் அதோட பொசிஷனை வந்து அது லூஸ் பண்ணாது, அதோட குவாலிட்டி வந்து அப்படியே ரீட்டைன் ஆகும். அப்போ ஒன்ஸ் ஒரு இடத்துல வந்து 90 டிகிரி ரீச் ஆகுது அப்படின்னா அந்த இடத்துல வந்து ஒரு வீக்னஸ் கிரியேட் ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரியே ஒரு 250 டிகிரி உங்களோட டயர் ரீச் ஆச்சு அப்படின்னா அதோட ஸ்ட்ரக்சரே வந்து கொலாப்ஸ் ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு, ரைட்? அப்போ அந்த டெம்பரேச்சரை நம்ம அதை கரெக்டாக பார்த்துக்கிறது நம்ம கையில் தான் இருக்கு. அது ஒன்று நம்மளோட டிரைவிங் பார்ட்டனால, இன்னொன்று நம்ம அடுத்தடுத்து நம்ம பார்க்க போகிறோம் அது எப்படி நம்ம கண்ட்ரோல்டாக வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி. நெக்ஸ்ட் வந்து ஓவர் ஸ்பீடு. அதாவது நம்ம டயரை வந்து ஒரு டயருக்குமே ஒரு லிமிட் இருக்குது. இவ்வளோ ஸ்பீடு தான் இந்த டயரை வந்து விட்ஸ்டாண்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லி. அதுக்கும் மேலே நம்ம ஸ்பீடாக போனோம் அப்படின்னா அந்த டயரோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து வீக் ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. அதை நீங்கள் எங்கே பார்க்கலாம் அப்படின்னா இங்கே நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இப்போ இந்த டபிள்யூன்னு இருக்குது பார்த்தீங்களா? இந்த டபிள்யூன்னு இருக்கிறது தான் வந்து ஸ்பீட் ரேட்டிங். அப்போ டபிள்யூனா எவ்வளோ ஸ்பீடில் போகலாம் அப்படிங்கிற டேபிள் தான் இது. ஸோ இது எல்லாமே வந்து ஸ்பீட் சிம்பிள். இதில் என்ன சிம்பிள் உங்கள் டயரில் இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்துக்கணும். இதில் மினிமமே வந்து 150 km/h தான். விச் மீன்ஸ் என்ன அப்படின்னா நீங்கள் எல்லா கார்லையும் வந்து நம்ம இதுக்கு மேலே நம்ம போக போகிறது கிடையாது. ஏன்னா 120, 130 தான் நம்ம ரீச் ஆகும்.
பட் இருந்தால் கூட நீங்கள் என்ன பண்ணிக்கணும், உங்களோட டயரோட ரேட்டிங்கை வந்து நீங்கள் செக் பண்ணிக்கணும். இதில் 100% நம்ம வந்து கிராண்டடாக நம்ம எடுத்துக்க கூடாது. இதில் ஒரு 70% தான் வந்து நம்ம ரீச் பண்ணணுங்கிற மைண்ட் செட்டில் நம்ம வச்சுக்கணும், ரைட். ஒரு 30% வந்து அதோட குஷன் வந்து நம்ம கம்பல்சரியாக நம்ம மெயின்டைன் பண்ணிக்கணும். இப்போ உதாரணத்துக்கு 150 அப்படின்னா நீங்கள் ஒரு 110 120 வரைக்கும் போகலாம் அப்படிங்கிறத நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும். ஓகே, அப்போ இந்த ஸ்பீட் ரேட்டிங்கை வந்து கண்டிப்பாக உங்கள் டயரில் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து 4th ஃபேக்டர் என்ன அப்படின்னா, ரொம்ப ஹார்ஷாக டிரைவ் பண்ணுறது. அதாவது ஸ்டண்ட் அண்ட் ரெக்லெஸ் அப்படின்னு சொல்லுவோம். ரொம்ப வந்து ஒரு காரோட இன்னொரு காரோட போட்டி போட்டு நம்ம டிரைவ் பண்ணுறது. ஒரு 2 வீலராக இருக்கட்டும், காராக இருக்கட்டும், எதனாலும் பரவாயில்ல. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, ட்ரிஃப்டிங் ட்ரை பண்ணுறோன்னு சொல்லி நல்லா புகை வர்ற மாதிரி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ட்ரிஃப்டிங் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் அந்த மொமெண்ட்டில் என்ன ஆகும் அப்படின்னா ஹீட் வந்து எனார்மஸாக ப்ரொடியூஸ் ஆகும். அப்போ அந்த டயர் வந்து அதிகமாக வீக் ஆகிறதுக்கு உங்களுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது, ரைட். அப்போது இது வந்து கண்டிப்பாக பண்ணக்கூடாது. உங்களோட 2 வீலர் இருந்தாலும் சரி, 4 வீலர் இருந்தாலும் சரி, இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட் வந்து ஓவர் இன்ஃப்ளேஷன் ஆர் அண்டர் இன்ஃப்ளேஷன். அதாவது உங்கள் டயரோட ஏர் ப்ரெஷரை அதிகமாகவோ இல்லை கம்மியாகவோ நீங்கள் மெயின்டைன் பண்ணீங்கன்னாலும் ப்ராப்ளம் தான். ப்ராப்பராக வந்து நீங்கள் டயர் ப்ரெஷரை மெயின்டைன் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஃப்ளோரில் வந்து ஃபுல் டயர் வந்து கான்டாக்டில் இருக்கும். இப்போ கீழே உள்ள நீங்கள் பாருங்கள், அந்த த்ரெட்டு வந்து எல்லா த்ரெட்டுமே வந்து ரோடில் வந்து கான்டாக்டில் இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம், ஃப்ரிக்ஷன் வந்து நல்ல ஒரு கிரிப்பாக உங்களுக்கு ரோடில் போகும். இன்னொன்று அந்த ப்ரொடியூஸ் ஆகிற ஹீட், அதாவது அந்த ஃப்ரிக்ஷனால் ப்ரொடியூஸ் ஆகிற ஹீட் வந்து த்ரூ அவுட் த டயர் வந்து உங்களுக்கு ஸ்ப்ரெட் பண்ணி போகும். ஓகே, இதே இது நீங்கள் லோயர் இன்ஃப்ளேட்டடாக, அதாவது கம்மியான ஏர் ப்ரெஷரில் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா என்ன ஆகும் பாருங்கள். கீழே வந்து இந்த சைடில் நீங்கள் பார்க்கலாம், ஒரு பல்ஜிங் மாதிரி 2 பக்கமே வந்து இந்த மாதிரி ஒரு பலூன் மாதிரி உங்களுக்கு கிரியேட் ஆகும். ஓகே, எப்பயுமே பஸ்டிங் வந்து ஒரு டயரில் நடக்குது அப்படின்னா அவுட்டர் சர்ஃபேஸில் வந்து பர்ஸ்டிங் நடக்காது, சைடில் இருக்கிற அந்த வாலில் தான் வந்து உங்களுக்கு பர்ஸ்டிங் வந்து நடக்கும். ஓகே, இப்போ இந்த மாதிரி ஒரு பலூன் ஷேப் வந்து கிரியேட் ஆகுது அப்படின்னா அந்த இடம் வந்து கிராக் விடுறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. இன்னொன்று கீழே பட்டன்ஸ் பாருங்கள், ரோடில் வந்து கான்டாக்டே வந்து அவுட்டர் சர்ஃபேஸ் மட்டும்தான் வந்து உங்களுக்கு கான்டாக்டில் இருக்குது, நடுவில் உள்ள பட்டன்ஸ் வந்து உங்களுக்கு கான்டாக்டில் இல்லை, ரைட். அப்போ என்ன நடக்கும் பாருங்கள், ஒரு ஃபுல் ஏரியா ஃப்ரிக்ஷன் இருக்க வேண்டிய இடத்துல இந்த ஒரு சின்ன இடத்துல மட்டும் உங்களுக்கு ஃப்ரிக்ஷன் கிரியேட் ஆகும்போது ஹீட் அதிகமாக ப்ரொடியூஸ் ஆகும். ஓகே, ஏன்னா கான்டாக்ட் ஏரியா கம்மியாக இருக்கிறதுனால அந்த சின்ன நேரோ ஸ்பேஸில் வந்து அதிகமாக ஹீட் ப்ரொடியூஸ் ஆச்சுன்னா அந்த ஏரியா வந்து உங்களுக்கு வீக் ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. இதே இது ஓவர் இன்ஃப்ளேட்டட், இப்போ 33 வைக்க சொல்கிறாங்க, நான் நிறையா லோடு எடுத்துகிட்டு போகிறேங்கிறக்காக ஒரு சில பேர் 40 வச்சுட்டு போவாங்க. ஓகே, அப்படி வச்சா என்ன ஆகும் அப்படின்னா பலூன் மாதிரி டயர் வந்து இப்படி விரிஞ்சிடும். ஓகே, அப்போ என்ன இருக்குது பாருங்கள், நடுவில் இருக்கிற அந்த 2 பட்டன் மட்டும்தான் வந்து ரோடில் உங்களுக்கு கான்டாக்டில் இருக்குது, அவுட்டர் லேயர் வந்து கான்டாக்ட்லேயே இல்லை. அகெயின் இதில் வந்து கான்டாக்ட் ஏரியா ரொம்ப ரொம்ப கம்மி, ஹீட் வந்து அதிகமாக ப்ரொடியூஸ் ஆகும். ஓகே, அப்போது அல்டிமேட்டாக நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்ம காருக்கு எவ்வளோ ஏர் வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்களோ எக்ஸாக்டாக அந்த ஏரை வந்து நம்ம மெயின்டைன் பண்ணணும், அடிக்கடி அதை செக் பண்ணி நம்ம பார்த்துக்கணும். ஓகே, ரைட். ஸோ நெக்ஸ்ட் 6வதாக வந்து ஒரு குழியில் போயிட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்மளுக்கும் தெரியாமல் ஒரு குழியில் போய் டம்முன்னு வீல் வந்து போய் உழுகுது, ரைட். அப்போது அப்படி உழுகும் போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த குழியோட ஷார்ப் எட்ஜஸ் வந்து டயரை வந்து ஹர்ட் பண்ணும். என்ன ஆகும் அப்படின்னா டக்குன்னு ரிம்மில் போயிட்டு அது ப்ரெஸ் ஆகி அந்த ரிம்மில் போயிட்டு ஒரு டப்புன்னு ஒரு கான்டாக்ட் ஆகும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா அந்த சைடு வால் வந்து அந்த இடத்துல வீக் ஆகும், கிராக் விடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போது இந்த மாதிரி பிட்லலாம் வந்து கொஞ்சம் ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம ஸ்லோவாக தான் இறக்கி ஏற்றணும். இங்கே நீங்கள் சைடில் பார்க்கலாம், இந்த மாதிரி ஒரு பலூன் மாதிரி ஒரு டேமேஜ் வந்து அந்த இடத்துல கிரியேட் ஆகிறதுக்கும் உங்களுக்கு வாய்ப்பு வந்துடும், இந்த மாதிரி நீங்கள் குழியில் போய் விட்டிங்கன்னா. ஓகே, ரைட். நெக்ஸ்ட் 7th ஃபேக்டர் வந்து என்ன அப்படின்னா ஓவர்லோடிங் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது நம்ம காரில் அதிகமான லோடை வந்து ஏற்றிட்டு போகக்கூடாது, இடம் இருக்குது அப்படிங்கிறதுக்காக. அப்போது அதிகமான நீங்கள் லோடு நீங்கள் கொடுக்கும்போது என்ன ஆகும், இந்த சைடு வால்ஸ் வந்து ரொம்ப வீக் ஆகும். ஒரு டயருக்குமே வந்து இந்த லோடு ரேட்டிங் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும். இங்கே உங்களுக்கு நான் இங்கே காமிச்சிருக்கேன், இந்த 91 அப்படின்னு இருக்கு இல்லையா, இந்த 91 அப்படிங்கிறது தான் வந்து இந்த இடத்துல வந்து லோடு ரேட்டிங் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ 91 அப்படின்னா எவ்வளோ வெயிட் தாங்கும் அப்படின்னா 91க்கு இங்கே பாருங்கள் 615 kg. அப்போ அந்த டயரோட மேக்ஸிமம் வெயிட் கேரியிங் கெப்பாசிட்டியே வந்து 650 kg தான். அப்போ நீங்கள் கேட்கலாம், நம்ம காரே வந்து கிட்டத்தட்ட 1200 kg இருக்குது, அப்போ எப்படி 615 வந்து அந்த இடத்துல சூட் ஆகும் அப்படின்னா, ஒரே டயரில் வந்து நம்ம டோட்டல் காரோட வெயிட் வந்து நிற்கலை,
அப்போது நம்ம ஒரு 1200 கேஜி நம்ம கார் இருக்குது, வெயிட் இருக்குது அப்படின்னா, கேஜி இருக்குது அப்படின்னா, அது வந்து ஈக்குவலாக வந்து உங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆகும். அப்போ 4 டயரில் போச்சுன்னா ஒரு 300 கிலோஸ் வந்து ஈச் டயர் எக்ஸாம்பிளுக்கு அப்படி பிரிக்கலாம், ரைட்? அப்போது 300 கிலோ அந்த கேஜி வந்து இந்த 615 பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 50% தான், ரைட்? அப்போ அதுக்கப்புறம் நம்ம உள்ளே உட்கார ஹியூமனோட வெயிட் இருக்குது, நீங்கள் வைக்கிற லக்கேஜோட வெயிட் இருக்குது. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 500 கேஜி நார்மல் வெயிட்டுக்கே வந்து உங்களுக்கு வந்துடும். அப்போ நம்ம பேலன்ஸே பார்த்தீங்கன்னா ஒரு 100 கேஜி தான். அப்போ ஒரு நேரோவில் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். இப்போ நீங்கள் அளவுக்கு அதிகமாக நீங்கள் போயிட்டு டம்ப் பண்ணீங்க அப்படின்னா டயர் வந்து வீக் ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஓகே, ரைட். இப்போ ஃபைனலாக என்ன கன்க்ளூட் பண்ணலாம்? எப்போ வந்து டயர் வந்து பிளாஸ்ட் ஆகும் அப்படின்னா, நம்மளோட மிஸ் ஹேண்ட்லிங்னால தான் வந்து டயர் வந்து அதிகமாக பஸ்ட் ஆகிறதுக்குரிய வாய்ப்புகள் இருக்குது. அதில் நம்பர் 1 நம்ம என்ன டேக் கேர் பண்ணிக்கணும் அப்படின்னா, கரெக்டான சைஸ் டயரை யூஸ் பண்ணணும். அதாவது அந்த ரிம்முக்கு என்ன சைஸோ அந்த சைஸை யூஸ் பண்ணணும். அதிகமாக நீங்கள் ஓவர் சைஸ் பண்ணக்கூடாது. ஓவர் சைஸிங் பற்றி நம்ம தனியாக வீடியோ பார்ப்போம். பட் இருந்தால் கூட நீங்கள் என்ன புரிஞ்சுக்கோங்க அப்படின்னா, என்ன கம்பெனி வித்து கொடுத்துருக்காங்களோ அந்த வித்தை மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட்டு யாரோட ப்ரெஷரை கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கோங்க. கம்பெனி என்ன ரெக்கமெண்ட் பண்ணுறாங்களோ அதை கம்பல்சரியாக நீங்கள் மெயின்டைன் பண்ணணும், ரைட்? இந்த வீல் வந்து கரெக்டாக உங்களோட அந்த வீலோட போல்ட்ஸ் எல்லாமே வந்து கரெக்டாக டைட் பண்ணியிருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கணும். இன்கேஸ் ஏதாவது ஒரு போல்ட் லூஸ் ஆகிருக்கு அப்படின்னா வீலோட பொசிஷனே என்ன ஆகும் அப்படின்னா சேஞ்ச் ஆகும். அப்போ என்ன ஆகும், டயரோட கான்டாக்ட் ரோடில் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆயிரும். அப்போ ஒரு நேரோ கான்டாக்டில் போகும்போது அந்த நேரோ கான்டாக்ட் வந்து அதிகமாக சூடாகிட்டே இருக்கும். அப்போ அந்த இடத்துல பஸ்டிங் நடக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து உங்களோட பிரேக்கிங் எல்லாம் நீங்கள் கரெக்டாக செக் பண்ணி வச்சுக்கணும். எதனால் அப்படின்னா, நீங்கள் ஒரு சில வண்டியெல்லாம் பிரேக் அடித்தாவே ஸ்கிட் ஆகும். ஓகே, அந்த மாதிரி எல்லாம் நீங்கள் வச்சுக்க கூடாது. கரெக்டாக பிரேக்கிங்கை வந்து நீங்கள் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணி வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு உங்களோட டிரைவிங்கோட ஹேபிட்டை ரொம்ப நீட்டாக சிம்பிள் அண்ட் க்ளீன் டிரைவிங் ஹேபிட்டாக வந்து நீங்கள் வச்சுக்கணும். ரொம்ப ஸ்மூத்தாக டிரைவ் பண்ணணும். அக்ரெசிவாக நீங்கள் போய் டிரைவ் பண்ணக்கூடாது. ஒரு போட்டி போட்டு இன்னொரு வண்டியோட டிரைவ் பண்ணக்கூடாது. அடிக்கடி ஸ்கிட் ஆகிற மாதிரி பிரேக் அடிக்கக்கூடாது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம பண்ணாமல் இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த டயர் பர்ஸ்டிங்கில் இருந்து நம்மளை வந்து காப்பாற்றிக்க முடியும். நம்மளோட லைஃப்பை சேவ் பண்ண முடியும். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு